என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக முழுமையாக கேட்பாய். ஏனென்றால் உன்னுடைய விதி மாறிவிட்டது. அந்த மாற்றத்தை உனக்கு கொடுக்க ஒரு ஆண் வந்திருக்கிறார். உன் வாழ்வை புரட்டி போட ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்க ஒருவர் வந்திருக்கிறார் என்பதனை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கான சந்தோஷத்தின் முழுமையை நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பதை என்றும் என்றென்றும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். எதையுமே என் பிள்ளை நீ குழப்பத்தில் விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நீ தள்ளிவிடக்கூடாது. எல்லாமுமே சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். நமக்கானதா இல்லையா என்பதனை எல்லாமும் தாண்டி அதற்காக நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நாம் முன்னெடுத்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முடிவெடுப்பதை விட்டுவிட்டு நடக்கும் நல்ல விஷயங்களோடு உன்னை நீ வாழ வைக்க தயாராகும். உனக்கு நடக்கும் உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகும். இந்த நேரம் இந்த வராகி முன்னின்று உனக்கு உருவாக்கும் எல்லா நிலைகளிலும் நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் சொல்ல நினைக்கிறதும் இந்த தெய்வம் உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்க நினைக்கிறதும் அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையின் உண்மைகளை அறிந்து புரிந்து நீ வாழ்ந்து விட வேண்டும். அதிசயமான வாழ்க்கை, பல சந்தர்ப்பங்களை உனக்கு சந்தோஷமாக கொடுக்கின்ற வாழ்க்கை என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் சொல்வது இனி உனக்கே என்று எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துவது. அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் ஒரு ஆண் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நடத்துகிறார். உன் விதியை மாற்றி எழுதுகிறார் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று சொல்ல வேண்டும் அல்லவா? பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை இங்கு யாருக்கும் கிடையாது. அதில் குறிப்பிட்ட சில தெய்வங்கள், அதிக சக்தி வாய்ந்த சில தெய்வங்கள் அந்த காரியத்தை நிச்சயமாக மாற்றுவார்கள். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உன் விதி மாறுகின்ற தருணம் இது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நாம் எதையெல்லாமும் எப்படியெல்லாமும் நினைக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையிலும் சில தருணங்கள் உனக்கு ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. உன் முன்னால் நின்று நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்வதும் நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வதும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும், உனக்குள் மாற்றத்தை கொடுக்கும். பல தருணங்களை எல்லாமும் என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இனி நடப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொள்கிறாய் என்பதில் இந்த வாழ்க்கை உனக்குரிய தேவைகளை எல்லாமும் சரியாக உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காது. சரியாக நாம் ஒன்றை உணரும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லா நன்மைகளும் நம்பிக்கைகளும் எப்பொழுதுமே உனக்கு சரியாக வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்வருகின்ற காலங்கள் இனி எந்த நாளும் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை மறக்கக்கூடாது. என் தங்கமே, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை நாம் என்னவென்று புரிந்து கொண்டு வருகிறோம். சுற்றி வருவதில் நமக்கு நடப்பதை எல்லாமும் நாம் ஒவ்வொன்றாக தெரிந்து புரிந்து கொண்டு நம் முன்னால் நிற்கிறோம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நாம் விரும்புகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
காலத்தின் கட்டாயம் உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ எந்த நிலையிலும் உண்மை என்று உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. முன்னிற்கும் காலம் இனி உனக்கான காலம், உடன் வருகின்ற நேரம் எல்லாமும் உனக்கான நேரம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. சரி என்பதனை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். அப்படியானால் இனி வரும் நாட்களில் நீ எடுத்துச் சொல்வதை சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ கலங்காமல் இரு. சரியான விஷயங்களோடு நீ என்னவென்று உணர்ந்து கொள். சரியில்லாத விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிச் செல்லும்படி இந்த வாழ்க்கையின் அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கலங்கியதும் இனி உனக்கு நான் கொடுப்பதும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதிலிருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் இனி சரியாக நீ நடத்தி விடுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி என்னாலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனையையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு எல்லா பதிலையும் தரும்போது நீ அந்த நேரத்தில் உன் கவனத்தை சிதறவிட்டு விடாதே. நிலையாக இரு, நேர்மையாக இரு, நல்லதை நினை, நல்லதை செய். யாருக்கும் ஓடிச்சென்று உதவி செய்ய வேண்டும் என்ற அவசியம் எல்லாமும் உனக்கு கிடையாது. நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை நீ நேர்மையாக செய்து கொண்டிருந்தால் போதும். சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளைக்கு பல நேரங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வரும். சரியாக உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும். ஒவ்வொன்றாக நீ தெரிந்து கொள்ள நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் எல்லா விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள சிந்திக்க வேண்டும். இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நீ பெருவாழ்வு வாழ வேண்டும். உனக்கு கொடுக்கப்படும் அத்தனையிலும் உனக்குரிய நம்பிக்கையை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. யாரை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம். யாரை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எது போன்ற சூழ்நிலையிலும் உனக்குரிய நன்மைகளை நீ விட்டுவிட வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதை புரிந்து தெரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னை நான் எப்படியெல்லாமும் வாழ வைக்கிறேனோ, எப்படியெல்லாமும் உன்னை நான் தெரிந்து கொள்ள வைக்கிறேனோ, அப்படி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படும் விஷயங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நீ நினைத்திருக்கலாம், நமக்கு நடக்காமல் போய்விடுமோ என்று பயந்திருக்கலாம். ஆனால் வராகியின் வார்த்தையை எப்பொழுது கேட்கத் தொடங்கினாயோ, வராகியினுடைய வார்த்தைகள் எப்பொழுது உன் செவிகளுக்குள் வந்து சேரத் தொடங்கியதோ, வராகியின் வார்த்தைகள் எப்பொழுதும் உன் இல்லம் முழுக்க ஒழிக்க தொடங்கியதோ, அப்பொழுதிலிருந்தே சில புரிதல்கள் உனக்குள் வந்திருக்கிறது. அப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கையை பற்றிய யதார்த்தமான விஷயங்கள் உனக்குள் வந்திருக்கிறது. சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயமான மனப்பக்குவம் உனக்குள் வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் தெரிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வந்திருக்கிறது. எந்த நாளும் அத்தனையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்வும் உனக்குள் வந்திருக்கிறது. அது போதும். இப்படியாக உனக்குள் இருக்கும் இது போன்ற நிலைகளை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக
உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல விஷயங்கள் நடக்கும். நான் சொல்ல சொல்ல உனக்குள்ளும் பல ஆச்சரியங்கள் நடக்கும். நான் உணர்த்திவிட உனக்குள்ளும் பல நன்மைகள் நடக்கும். இந்த தாயின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் விதியை யார் மாற்றப் போகிறார்? முதலில் அதை சொல்லிவிட வேண்டும் அல்லவா? அம்மாவிடம் அதைத்தானே என் பிள்ளை எதிர்பார்த்து நிற்கிறாய். என் குழந்தையை, நம் விதி என்னவாக இருக்கிறது, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்மை தேடி யார் வருகிறார்கள், நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர வேண்டிய காலகட்டம் இது. உனக்கு என்று நான் என்ன சொல்ல எண்ணினாலும் அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தோடு உன்னை தேடி தொடரும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்க வேண்டும். இந்த தெய்வம் உடன் வரும் பொழுது எந்த சூழ்நிலையையும் நீ நம்பிக்கையோடு உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொருவராக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது எப்பொழுதும் நீ உனக்குள் உன்மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. எல்லாமும் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். எல்லா விஷயங்களும் நமக்குள் இந்த வாழ்க்கையை சரியாக நடத்தி கொடுக்கும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். அது போதும். இந்த ஒரு திறமை போதும். எப்பொழுதும் என் பிள்ளை வாழ்வாங்க இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி சொல்ல சொல்ல இனி நடக்கும் நன்மைகளில் இருக்கும் உண்மைகளோடு நீ வாழ்ந்து காட்டு. உனக்காக வரக்கூடிய அந்த ஆண் யார் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருக்கிறாயா? நாளைய விடியல் புதன்கிழமையினுடைய விடியல் புதன் பகவானுக்கு உகந்த நாள். இது நீ அறிந்த உண்மை. புதன்கிழமை என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் அல்லவா? முழுமுதற் கடவுளானவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கும் பொழுது முதலாவதாக இவரிடத்தில் நீ உறுதி பெற்றுவிட்டு அனுமதி பெற்றுவிட்டு செல்லும் பொழுது அந்த காரியம் உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அல்லவா? இந்த நேரம் நான் உனக்கு சொல்ல வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமான், விநாயக பெருமான், முருகப்பெருமான் என்று ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு சேர நின்று உனக்கு இந்த வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றிவிடவும் உனக்கான விதியை மாற்றி உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் உன்னை தேடி வருகிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் இவர்களின் அன்பை நீ தொலைக்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் இவர்களினுடைய அன்பை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்த இந்த வராகி உனக்குள் தருகின்ற இந்த மாற்றங்களோடு நீ அத்தனை விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்க வேண்டும். இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவுபட உணர்த்த வேண்டும். பல உண்மைகளோடு நீ வாழ்ந்து காட்ட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அம்மா சொன்னது போல உன்னை சுற்றி இருக்கும் தெய்வங்களை நீ கையெடுத்து வணங்கு. இவர்களினுடைய அன்பு அரவணைப்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்வாய். அன்பான காலங்களும் அழகான நேரங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கானவற்றை எல்லாமும் உன் வசமாக்கி கொடுக்கத்தான் வருகிறது. நாம் தான் அங்கும் இங்கும் நம் மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்கிறோம். எதையுமே பெறுவதற்கு நம்முடைய மனது தயாராக இருக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வதற்கு நம் மனது தயாராக இருப்பதில்லை. சட்டென்று ஒரு நொடியில் இந்த விஷயங்களை எல்லாமும் மாற்றிவிட, உனக்கு நடப்பதிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்திவிட அத்தனையும் சரியான புரிதலோடு உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காது. சரியான மாற்றத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி வரும் காலமும் வருகின்ற நேரமும் இனி உனக்கென்று எல்லாவற்றையும் சரியாக உருவாக்கும் என்பதனை மறக்காதே.
காலத்தின் கட்டாயம் என் பிள்ளைக்கு என்னவெல்லாமும் நடக்க இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும். உன்னிடத்திலிருந்து நான் என்ன சொல்ல எண்ணுகிறேன் என்பதனை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். உன்னிடத்திலிருந்து நான் என்ன சொல்ல யோசிக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு இணைப்பிற்குள்ளேயே உன்னை வைத்திருக்கிறது என்றால், இப்படியே உன்னை சுற்றி சுற்றி பின்னி பிணைத்து கொண்டிருக்கிறது என்றால், இதிலிருந்து மீண்டு வருவதற்கான நேரத்தை கட்டாயமாக உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உனக்குள் ஏற்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் இனி எந்த நாளும் உனக்கு சரியான ஒன்றை முழுமையாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தில் எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொன்றாக நீ யோசிக்கும் பொழுது உனக்கு அடுத்தது என்னவென்பதனை சிந்திக்கும் மன வலிமையை நான் தந்திருக்கிறேன் என்றால், அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கான முழுமை உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான மேன்மையை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு சொல்லி இருக்கின்ற இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் காலம் உனக்கானது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வலிமையோடு வாழ்ந்து காட்டு. சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு மேலும் பல புரிதல்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்து உண்மையோடு உன்னை வழிநடத்த இந்த காலம் காத்திருக்கிறது. எதற்கும் அஞ்சாமல் இரு. வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருளால் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது. நீ வணங்குகின்ற தெய்வத்தின் மீது எப்பொழுதும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன்னை சுற்றி என்னவெல்லாமும் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த தெய்வம் உனக்கு கொடுப்பதை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு மன உறுதியோடு இருந்து கொண்டிரு. நல்லது வேண்டியும் நல்ல திருப்பங்களை வேண்டியும் எதிலும் அதிர்ஷ்டங்களை வேண்டியும் நாம் நன்மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களோடு நீ உன்னை யாரென்று அடையாளம் கண்டுகொள்ள தயாராகிவிடு. யாரென்று உன்னை நீ புரிந்து கொள்ள நிச்சயமாக தயாராகிவிடு. உனக்கு நடக்காதது கிடைக்காதது என்று எதுவுமே கிடையாது. உன்னை சுற்றி வருவதில் எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு கலந்து நீ வாழ பழகிவிட்டாயானால் பொய் என்ற ஒன்று உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடுவதை நீ எப்பொழுதும் கண்கூடாக காண்பாய். பொய்யான விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக வேறறுத்து கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உண்மைகள் ஒரு நாளும் அழியப் போவது கிடையாது. பொய் நீண்ட காலம் உறங்கப் போவதும் கிடையாது. எதுவானாலும் ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாகித்தான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதுவானாலும் ஒரு நாள் நடந்துதான் ஆக வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் இனி என் பிள்ளை தேடுகின்ற விருப்பங்களோடு உனக்கு சரியானதை கொடுக்கும் பொருட்டு நான் வந்து நிற்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டும் வலிமையோடும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நாம் யோசிக்கும் பொழுது, நல்ல விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது இனி அத்தனையிலும் உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியபடியே நடத்தி கொடுக்கப்படுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். விரும்பியபடியே எல்லாவற்றையும் உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். வராகி வந்துவிட்ட பிறகு இனி என் பிள்ளைக்கு என்ன கவலை? நான் இருக்கின்ற இடத்தில் இனி என்ன குழப்பம்? அத்தனையிலும் நீ நிம்மதியாக இருந்து விட்டாலே அது போதும். என் தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.